நாமத்தினாலே நாம் இந்த ஆராதனை தொடங்குவோம். மற்றவர்கள் எல்லாரும் மறுநாள் படித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்க்கிற நல்ல தகப்பனே, அருமையான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. மீண்டும் ஒரு ஓய்வு நாளை, நீங்க உயிர்த்திருந்த நாளை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியாய், உம்மை பாடும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் மீண்டும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கூட்டிக் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாளை முழுவதும் உடைய மகிமையின் பிரசனத்தினாலே நிரப்பியிருக்கிற கிருபைக்காய், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி அசைவாட போற கிருபைக்காய், உடைய மகிமையின் மேகத்தினால் நாளைக்கு மூட போற கிருபைக்காய் ஒரு ஆக்குடைய ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. நாங்கள் ஏழுக்கு போகிற ஜபங்கள் எல்லாவற்றையும் நீங்க கேட்டு அதற்கான பதிலை எங்களுக்கு கூட்டிக் கொடுக்க போகிறீங்க. ஸ்தோத்திரிக்கிறார். நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் உங்க நாமத்துக்கு மகிமையான், நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான் நீங்க மாற்றி கொடுக்கும்படியா சொல்லிக்கிற சாமி. பாவரிக்கு ஜபம், பாவரிக்கு பாடல், அதை கேட்டு பாவ நிவர்த்தி நீங்க கட்டளையிட போறீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வேத பாடங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு வேத பாடமும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போறீங்க. ஸ்தோத்திரம். துதியின் நேரத்துல பரிசுத்த ஆவியானவர், அந்நிய பாஷையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறக்கி அசைவாடுபடியாய் துதிக்கிற சாமி. உடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற அருமையான மாற்றின் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிற சாமி. அவரை மறைத்து நீங்க வெளிப்படும்படியான், அவருடைய பலவனத்தில் நீ பலனாய் இருந்தாங்க. உங்களுடைய வார்த்தைகள் வல்லவல்லதாய் வெளிப்படும்படியான் சொல்லிக்கிற சாமி. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்க, அநேகரை தேற்றுகிற வார்த்தைகளாக இருக்க, நீர் அவரை பலப்படுத்தும்படியான், அவரை மறைத்து வெளிப்படும்படியான் சொல்லிக்கிறோம் சாமி. தொடர்ந்து பொதுவான விசுவாச பிரமாணம், காணிக்கை பாடல், காணிக்கை, அறிவு, ஜபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கணக்கிலே உங்க நாமத்துக்கு மகிமையான், எல்லாருக்கும் ஆசீர்வாதமான நீங்க மாற்றி கொடுக்கும்படியான், எல்லா தடைகளையும் மாற்றி ஆத்துமகளை சீக்கிரமாய் கொண்டு சேர்க்கும்படியான் முடிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முஞ்ச மக்கள் நல்ல பிதாவே, ஆமே. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், கடவுளை தொழுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆண்டவர் நாமம் மகிழ்கின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை புத்தகத்திலே 382வது பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால்
வானிலும் நீரே ஆயில் நீரே என் நாமத்தில் நீரே வானிலும் நீரே பூமியிலும் நீரே ஆயில் நீரே என் நாமத்தில் நீரே என் காலத்திலும் என் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமோ நீரே, இந்த வேளையில் எங்கே வரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமோ நீரே, இந்த வேளையில் எங்கே வரும் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். நாம் நீண்டவனமாகவே திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசன்னா. நாமத்தினாலே கடவுளே பரிசுத்த, சர்வ வல்லவரே பரிசுத்த, சாவாமை உடையவரே பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் லட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தலே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்கள் வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் போடுகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். நமக்கு பாவம் இல்லை என்போனால் நம்மை நாமே வஞ்சித்துள்ளாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கைத்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திக்கிற பிறகு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுதின தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்திரு நல்லன். உம்முடைய கூலிக்காத ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனதிற்கு சுவிசேஷம் நம்பிக்கை வைங்கள். நமது பலவனுக்காக படித்து வைக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறான். நாம் முழங்கால் பழித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். எல்லாரும் முழங்கால் நிற்போம். ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்திலே, கடந்த வாரத்திலே நாம் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையாய் ஒரு நிமிடம் எல்லாரும் அறிக்கை செய்வோம். எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் தயவு செய்து எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களை குற்றங்களை மன்னிங்க என்று சொல்லி ஒரு நிமிடம்
நான் ஆண்டவரிடத்திலே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். அவங்க வாழ்வு முழுதும் நாங்கள் தெரிந்து தெரியாத செய்த பாவமும் எல்லாவற்றையும் ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால், உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் ஏதாவது பேசியிருந்தால் எங்களை தயவாய் மன்னியும். நீங்க பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறபடியால் நீ ஆராதிக்க வந்திருக்கிற நாங்களும் பரிசுத்தமுள்ளதாய் மாற உடைய கல்வாரி ரத்தம் எங்களை உச்ச தலைமுறை உள்ள கால்வரை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, உடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னுடைய சிந்தையிலே, பார்வையிலே, பேச்சிலே, செயலிலே, நடக்கிலே உடைய பரிசுத்தம் இருக்கட்டும். நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடே உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க நீங்கள் கிருபையான உடைய கல்வாரி ரத்தம் எங்கள் மேல் ஊற்றப்படும் சொல்கிறேன். மாவரிக்கு பாடலாக கீர்த்தனை புத்தகத்திலே 183வது பாடல், இயேசு நான் நிற்கும் கண்மலையை என்ற பாடலை 3 அடிகள் பாடி நாம் பாவரிக்குள்ளாய் கடந்து போவோம். இயேசு நான் நிற்கும் கண்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் கரையே, வெறும் மணல் கரையே, இயேசு நான் நிற்கும் கண்மலையே, இயேசுவின் நாமத்தின் மேலே எங்கள் எல்லா நம்பிக்கையும் வைத்தேன் நண்பாளே, வைத்தேன் நண்பாளே, நேசரையும் கூட நம்பேன். நான் இயேசு நாமத்தில் முழுவதும் சாவே, முழுவதும் சாவே, இயேசு நான் நிற்கும் கண்மலையே, இருளவர் அருள் முகம் மறைக்க நான் உறுதியாய் அவர் மாறாம் கிருபையில் நிலைப்பேன், கிருபையில் நிலைப்பேன். உரமாக கரும் புயல் வீச சற்று முறையாக எனது நங்கூரமாம் அவரே, நங்கூரமாம் அவரே, இயேசு நான் நிற்கும் கண்மலையே, பெருவெள்ளம் பிளவாக வரினோம் அவர் திருத்தேனை ஆணை, இரத்தமின் காவல், இரத்தமின் காவல், இருதயத்தில் நிறை அசைய அப்போ இயேசுவே என் முழு நம்பிக்கையாமே, நம்பிக்கையாமே, இயேசு நான் நிற்கும் கண்மலையே. அடுத்தடியும் பாடலாம். ஜோதியாய் அவர் வரும் போது நான் சுத்தனாய் தரிசித்து அவரை போலாவே, அவரை போலாவே, நீதியாமாரை தரிப்பேன். சதா நீக்கிய காலமாய் ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன். இயேசு நான் நிற்கும் கண்மலையே.
முதலாவது பாவத்தை ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டார்களே, வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தர்களாக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாங்கள் திருச்சபையாய் குடும்பமாய் இணைந்து நம்முடைய பாதுபடியிலே நாங்கள் கடந்த வாரம் முழுதுமாய் பெரிது தெரியாது செய்த எல்லா பாவங்களையும் நம்முடைய பாதுபடியில் வைத்திருக்கிறோம். சுவாமி, நீங்க உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை உச்சன் தலைமுறை உள்ளங்கால் வரை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கின்ற பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை தொழுது கொள்ளும்படியான கிருபை கொடுத்திருக்காங்க. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியான எங்களுடைய செவிகளை திறந்திருக்கீங்க, அதுக்காக சொல்கிறோம். என்னுடைய இருதயங்களை எல்லாவற்றையும் நீங்க ஒருமுகப்படுத்திருக்கீங்க, அதுக்காக சொல்கிறோம். தொடர்ந்து ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய மகிமை பிரசனம் ஆலயம் மூலமாய் நிரம்பிருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடும்படியாக சொல்லிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மற்றும் மக்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளை எழுந்திருப்போம். வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம், சங்கீதம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம், சங்கீதம் 148, சுவிசேஷ பாடமாக யோவான் 4ஆம் அதிகாரம். அதுக்கு முன்பாக எல்லாரும் வேத புத்தகத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. எனக்கு காட்டே நிலைமையை மாற்றி எனக்கு காட்டு நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30 முடிய. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30 முடிய. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி,
நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரருக்கும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியை நின்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாற்றையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டரணும். உமது அடியை இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீ கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதமாக வாசித்து முடிவார். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நிருப பாடமாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. பக்கம் 277. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட இழந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் கலைந்து போட்டு தன்னை சிறிஸ்துவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசிக்கிறீர்கள். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 148. மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 148 வசனங்கள் 1 தொடங்கி கடைசி முடிய. சங்கீதம் 148. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலங்களே அவரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை நினைக்கும்போது சதா காலமும் நிலைக்கும்படி பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்னியே, கல்மழையே, குறைந்த மழையே, மூடு மழையே, அவரை சொல்படி செய்யும் பார்த்து மலைகளே சகல மேடுகளே, கனி மரங்களே சகல கேதுர்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, திரும்புகளே, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. சேர்ந்து வாசிப்போம். அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேலின் துதியும்
தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கோப்பை எழுதினார். அல்லேலூயா. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்து முடிந்தாச்சு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 26 வரை, பக்கம் 129. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, உனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளும்படி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்று என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறபடி நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாக்களை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு பிதாவானவர் நம் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் வாசிக்க முடியாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசல் செய்கிற தேவனாகிறபடியால் எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். எங்கெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய மகிமை பிரசன்னம் அந்த இடத்துல உலாவும் பிரியமானவர்களே. எனவே நாம் எல்லாரும் சேர்ந்து கடந்த வாரம் முழுதும், கடந்த நாட்கள் முழுதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவர் இந்த புதிய நாளை, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை, ஆண்டவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாளை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை, இந்த மனமகிழ்ச்சி நாளை நாம் கொண்டாடும்படியாய், நாம் துதிக்கப்படியாய், தேவனை ஆராதிக்கப்படியாய் ஆண்டவர் மீண்டும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் நன்றி செலுத்துவோம், ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து சோத்திரம் செலுத்துவோம். சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த வாரம் முழுக்காண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்துகிறோம். எங்களுடைய போக்கில வளர்ச்சி ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்ன ஆண்டவரே, உங்களுடைய மகிழ்ச்சி ஆண்டவரே, எல்லோரும் கூட பாதுகாத்துபடி கடற்க சொல்கிறோம். வெள்ளவிடத்தில் வெள்ளநாயிடத்தை கடற்க சொல்கிறோம். ஆண்டவரே, தேவர்கள் எல்லாவற்றையும் சந்தித்து கடற்க சொல்கிறோம். ஆண்டவரே, உண்மை நம்மிடக்குள்ளே ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க. எங்களை கைவிடாதபடி எல்லா நிலையையும் உயர்த்தி உணர்ந்து வருகிற எல்லா துதி கனமாக உமக்கு செலுத்துகிறோம், உமக்கு செலுத்துகிறோம் சொல்கிறோம்.